அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், பால் வண்ணன் என்ற நேயர் தன்னுடைய ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி அவர்தம் ஜாதகம் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவர் கேள்விக்கு என்ன பதில், என்ன பரிகாரம் என்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் பால் வண்ணன். நான் 14 டிசம்பர் 1995 பிறந்தேன். காலை 6:18க்கு பிறந்தேன். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஏன் திருமணமாகவில்லை? எப்பொழுது திருமணம் நடக்கும்? அதற்கு நான் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று கேட்டிருக்கிறார். பால்வண்ணன், நீங்கள் 14/12/1995 பிறந்துள்ளீர்கள். காலை 6:18க்கு பிறந்துள்ளீர்கள். திருச்செந்தூர் என்ற ஊரில் பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 30 வயது முடிந்துவிட்டது. 31வது வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நடக்கிற மகாதசை சந்திர மகாதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சந்திர மகாதசை 28/11/2030 வரைக்கும் இருக்கும். இப்பொழுது அஷ்டமத்து சனி என்ற நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் கண்டச்சனி என்ற நேரம் 2.5 வருஷம் ஓடியது. கண்டச்சனி முடிந்தவுடன் இப்பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கிற திசை சந்திர மகாதசை நடக்கிறது. சந்திர தசை நடக்கும் பொழுது அஷ்டம சனி கண்டசனி நடப்பது அவ்வளவு நல்ல டைம் அல்ல. நீங்கள் செய்கிற தொழிலும் அந்த அளவுக்கு இப்பொழுது முன்னேற்றம் இருக்காது. நாம் ஏன் வாழ்கிறோம் என்று வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழலை கூட ஏற்படலாம். திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் பிள்ளையார், சனி பகவான், ஆஞ்சநேயர் 3 பேருக்கும் விளக்கேற்றி கொண்டே வாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் திருமண தடை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உங்களை சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு திருமணம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகத்தான் இருக்கும். அதேபோல் குடும்பஸ்தானாதிபதி என்ற கிரகம் குரு பகவான், அவரும் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், அவரும் நல்ல நிலையில் உள்ளார். லக்கணத்தில் சூரியன், தொழில் ஸ்தானாதிபதி லக்கணத்தில் உள்ளார். பாக்கியஸ்தானாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் சந்திர திசையில் சனி புத்தி நடப்பதால் திருமண தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சந்திர திசையில் சனி புத்தியானது 28 செப்டம்பர் 2026 முடிந்துவிடும். 28 செப்டம்பர் 2026 சந்திர மகாதசையில் சனி புத்தி என்பது முடிவடைந்துவிடும். இந்த சனி புத்தி, சந்திரனும் சனியும் ஒருவர் எதிரியாக இருக்கிறார்கள். சந்திர பகவானும் சனி பகவானும் ஒருத்தர் எதிரி என்ற காரணத்தினாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதாலும் இந்த சந்திர தசையில் சனி புத்திங்கிறது அவ்வளவு விசேஷமாக இருக்காது. இந்த சந்திர தசையில் சனி புத்தி முடிஞ்சவுடன் சந்திர தசையில் புதன் புத்தி என்ற நேரம் வரும். அதாவது 28 செப்டம்பர் 2026 மேல் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஆமாம், இப்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் இடங்கிறது மனைவியை சொல்லக்கூடிய கிரகம். அந்த கிரகம் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால், 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் திருமணத்திற்கு முன்பாக வாழை மரத்திற்கு ஒரு திருமணம் போன்ற ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ண வேண்டும். அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவானுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும், சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் திருப்பதி அருகே ஸ்ரீ காளகஸ்தி என்ற ஊர் சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜையும் பண்ணிவிட்டு வாருங்கள். விரைவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். என்னை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதத்திற்குள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம் ஆகிவிடும். நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் சற்று சிரத்தை எடுத்து ஆத்மார்த்தமாக செய்துவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.